சஷ்டியில் 5ஆம் நாள் தொடங்கிவிட்டது. 6ஆம் நாள் நாளை சூரிய சம்ஹாரம் நடைபெற உள்ளது. முருகப்பெருமானை வதம் செய்து இவர்களை காத்த நாள் சஷ்டி. அனைத்து நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் சஷ்டியின் திதியானது 6ஆம் நாளில் ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். 6ஆம் நாளான அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு காப்பு கட்டுது அந்த மாதிரி கோவிலுக்கு சென்று காப்பு கட்டிக்கலாம். நீங்கள் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே காப்பு கட்டி விரதத்தை தொடங்கி விடுங்க. நாளை சூரிய சம்ஹாரம் அன்னைக்கு நாள் முழுவதும் தண்ணீர் தவிர வேறு எதுவும் உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. முருகருக்கு அன்னைக்கு 6 வகையான சாதங்களை வச்சு படைச்சு நீங்கள் வழிபடலாம். இல்லைன்னா சக்கரை பொங்கல், தயிர் சாதம் படைக்கலாம். ஒரு பெரிய டம்ளர் காய்ச்சிய பாலுடன் நாட்டு சக்கரை கலந்து இல்லைன்னா தேன் கலந்து நீங்கள் நெய்வேத்தியம் படைத்து வழிபடலாம். குழந்தைக்காக விரதம் இருக்கவங்க, வேறு எதனா உடல்நல பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் விரதம் இருக்கீங்க, மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் விரதத்தை தொடங்கலாம். ஷஷ்கோண கோலம் விட்டு அதில் 6 விளக்கு நெய் விளக்கு விட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுங்க. திருச்செந்தூர் மாலை 4 மணிக்கு சூரிய சம்ஹாரம் தொடங்கி விடுவாங்க. சூரியன் தலை கீழே விழுந்த பிறகு கண்டிப்பாக குளித்து விட்டு வீட்டை தொடச்சி குளித்து விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பூஜையும் நெய்வேத்தியம் வச்ச பாலை நீங்கள் படைச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு நாள் இருக்கவங்க, விரதம் இருக்கவங்க அதை சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க. சக்கரை பொங்கல் அந்த மாதிரி மறுநாளுக்கு எல்லாம் தொடர்றவங்க நீங்கள் உங்களோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மறுநாள் விரதத்தை நீங்கள் தொடர்ந்துக்கலாம். முருகனுக்கு அன்று வில்வ அர்ச்சனை செய்து கோவில்களில் அன்னதானமும் கொடுக்கலாம். நீங்கள்